ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வீட்டிலே ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு வெசல் எடுத்துக்கோங்க அண்ட் பியோர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் 3 லிட்டர்ஸ் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு இன்க்ரீடியண்ட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 18 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஆயிலில் ஹென்னா லீவ்ஸ், கரி லீவ்ஸ், பாதாம், ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், வெந்தயம், ஆனியன், கோகனட் உங்களுக்கு ட்ரைடாக இருந்துச்சுன்னா ட்ரைடு போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர், வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. ஸோ வெட்டி வேர், திராவிய பட்டை, ரோஸ்மெரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரைடு ரோஸ்மெரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரைடு இல்லை லீவ்ஸ் இருக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரைடு ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரி லீவ்ஸ் ஆட் பண்ணதுனால ட்ரைடு நம்மளுக்கு தேவையில்லை. ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ட்ரைடான திங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், எதுவுமே பவுடர்ஸ் ஆட் பண்ணவே இல்லை. ட்ரைடு ஆம்லா, விலகு ஏரி, அவுரி இது போட்டுக்கோங்க. அப்புறம் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. கிராம்பு ஒரு 10லேருந்து 12 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கார்போகோ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. கார்போகோ அரிசி நம்மளோட நேச்சுரலான ஹேர் கலரை மெயின்டைன் பண்ணும். எல்லா இன்க்ரீடியண்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் மேலே இந்த மாதிரி நுரை வரும். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஆயிலுக்குள்ளே அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நுரை நல்லா செட்டில் ஆகுற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம்.